உன் விழியில் வழியும் பெரியங்களை பார்த்தேன் கடந்தேன் பகலிரவை உன்னாலாதி அன்பினில் நனைந்த பின் நானும் மழையானே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மை அப்பாலஜிஸ் ஃபார் த சிங்கிங். என்ன படம், யார் இந்த பாடல் பாடினாங்கன்னெலாம் உங்களுக்கு தெரியுமா? பாடல் பாடினது மட்டும் யாருன்னு சொல்கிறேன், சிங்கர் பாம்பே ஜெயஸ்ரீ தான். எல்லாருக்குமே பிடிக்கும்ல. எனிவே, கம்மிங் பேக் டு திஸ் காஃபி ஆர்ட் வீடியோ. நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு, ப்ரௌன் சுகர் போட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பக்காவாக ஃப்ராத் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பொறுமையாக ஃப்ராத் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நுரை, அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சீரீஸாக போடுறேன். ஐ திங்க் இது பார்ட் 6 or 7 எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் தனியாக நான் பாலை காய்ச்சி வடிகட்டி ஃப்ராத் பண்ணி வச்ச அந்த பாலை இந்த டிகாக்ஷனோட ஊற்றுறேன், காஃபி டிகாக்ஷனோட. ஓகேங்களா? இதை ஊற்றிட்டு அடியில் அந்த நுரை இருக்கும்ல, அந்த நுரையை வந்து மேலே ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வந்து நல்லா அந்த ஃபோமை வந்து மேலே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இதுதான் வந்து ஒரு யூனிக்கான விஷயம் மோஸ்ட் ஆஃப் த காஃபி ஆர்ட் வீடியோஸில் நான் பண்ணுறது. சில இதில் மட்டும் நான் மாற்றுவேன். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ பேனெல்லாம் எடுத்தால் அது எழுதுதான்றதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? ஒரு பேப்பரையோ புக்கையோ எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் சொயின்னு அப்படியே ஒரு இழு இருக்கும்ல, அது தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த காஃபி ஆர்ட் வீடியோவில் சாக்லேட் சிரப் கண்டெய்னரை எடுத்து 3 லைனுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கிறுக்கல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் வந்து இது வரைக்கும் காஃபி ஆர்ட்டை ட்ரை பண்ணாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் கையில் பேனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த சிரப்பை போட்டு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் கிறுக்கல் மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லாக அந்த ஹார்ட் ஷேப் வந்துடும். அதுக்கு மேலே வந்து நான் பல்குத்துற குச்சி வச்சு சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நடுவில் அப்படியே இழுத்துட்டு வரேன், அந்த 3 லைனையும். அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்டருக்காக நான் வந்து ஒரு கர்வி ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஃபார்மேஷனில் அந்த கர்வ் ஷேப் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நடுவில் 4 டாட்ஸ் வைக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி காஃபி ஆர்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சு, என்ன ஃபீட்பேக் உங்கள் வீட்டில் கொடுத்தாங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.